இப்போ வந்து ப்ரெஷர் சென்சார் நம்ம எப்படி மாற்ற போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது பேர் தான் ப்ரெஷர் சென்சாரு. ஸோ இந்த ப்ரெஷர் சென்சார்ன்ற என்ன பண்ணுறோம், இது நம்ம எதனால் வந்து நம்ம அதை மாற்றுறோம் அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி இண்டிகேட்டர் வருது அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சென்சார் எரர்னு சொல்லுவோம். இல்லை உள்ள ஏதாவது எலி கடிச்சு ஒயரில் டேமேஜ் ஆயிருந்தால் இந்த மாதிரி எரர் வந்திருக்கும். ஸோ ஏற்கனவே இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டேபிள் டாப் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த டேபிள் டாப் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வர வேண்டிய அந்த சென்சாரை மட்டும் மாற்றினா இந்த PR5 இந்த எரர் வந்து நமக்கு வராது. மிஷின் வந்து இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே நான் ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு இருந்தேன். இப்போ இந்த டேபிள் டாப் பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். டேபிள் டாப் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ப்ரெஷர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஜாக்கு கழட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு இங்கே பாருங்கள், இந்த சேக்கப் ஜார் வந்து இல்லை லோடு அதிகமாக போட்டிருப்பாங்க, இந்த நாப்பெல்லாம் உடஞ்சிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து டேமேஜ் ஆனதுனால நம்ம மாற்ற போகிறோம். இந்த ஓஸ் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸை நீங்கள் பொறுமையாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏர் வந்து ஃப்ளோ ஆகலனாலும் இந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த ஏரை வந்து நீங்கள் வந்து ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணணும். இந்த ஓஸ் வந்து கீழே வந்து டப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓஸில் இருக்க ஏர் ஃப்ளோ வந்து பிளாக் ஆகிருந்தாலுமே நமக்கு வந்து மிஷின் வந்து PR5 வரதுக்கான எரர் இருக்கும். ஸோ அப்போ வந்து இதை நீங்கள் வந்து வாயால் டம்ப் பண்ணி ஊதுற மாதிரி இருக்கும். ஸோ ஊதுங்க ஏர் ஃப்ளோவெல்லாம் நல்லா தான் இருக்குது, உள்ளே அந்த ஏர் உள்ளே போகுது அப்படின்னா இந்த ஓஸ் வந்து நல்லா தான் இருக்குது, கீழே எதுவும் அடைச்சிடல அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் ஊதி செக் பண்ண போகிறேன். இப்போ ஊதி செக் பண்ணும்போது அடைச்சிருந்து அப்படின்னா கீழே வந்து நம்ம வந்து டப்பில் கீழே அந்த ஓஸ் முடிகிற இடத்துல க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏர் நல்லா தான் போகுது. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சென்சார் மட்டும்தான் போயிருக்கு. இந்த சென்சார் நம்ம மாற்ற போகிறோம். சென்சார் பார்த்திங்கன்னா எதுவுமே உடையாமல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இங்கே லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஓஸை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க, ஏன்னா இது அடியில் தான் வரும். இந்த ஓஸ் சேம் அதே இடத்துல இதை நம்ம திரும்ப லாக் பண்ண போகிறோம். ஸோ லாக் பண்ணிவிட்டு இதுக்கான ப்ளக் கொடுத்துருப்பாங்க, இது அதே பொசிஷனாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வச்சு லாக் பண்ணால் உங்களுக்கு லாக் ஆகிடும். இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த ரெட் கலர் மேலே இருக்கிற கேப் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ லாக் வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ண போதும், அது லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ வைப்ரேஷன் ஆனாலும் நம்ம கீழே விழாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சென்சார் வந்து நம்ம வந்து மாற்றியாச்சு. இப்போ நம்ம மிஷின் போட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே PR5 எரர் வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம ஆஃப் பண்ணி திரும்பி ஆன் பண்ண போகிறோம். ஸோ நான் ப்ரோக்ராம் 116 லைட் சாலிலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். டோர் வந்து நான் லாக் பண்ண போகிறேன். டோர் லாக் பண்ணியாச்சு. இப்போ PR5 இந்த எரர் வரல, மிஷின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. மிஷின் ஒன்ஸ் ரன் ஆச்சுன்னா எப்போவுமே ட்ரைன் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்து வாட்டரில் இன்டேக் வந்து தண்ணி எடுக்கும். ஸோ மெயின் வாஷ் தண்ணி மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், ட்ரம் வந்து ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ PR5 எரர்ன்றது தான் வரல. ஸோ நம்மளுக்கு மிஷின் வந்து கரெக்டாக இருக்குது.